மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஒரு 3 ஆண்டு கால துரித செயல் திட்டம் ஒன்றை மேற்கொண்டார். நிச்சயமாக இந்த தீவிரத்திலே கல்வி வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். தீவிரத்திலே கல்வி வளர்ச்சி ஒன்று வந்தால்தான் நிச்சயமாக இங்கே குடித்தொகை கூடும். குடித்தொகை இங்கு நிச்சயமாக வேலை மத்திய கல்லூரியில் போதிய வளம் இருக்கு, வளமுள்ள மனிதர்கள் உள்ளார்கள். ஆனால் எங்களுக்கு சில அடிப்படை பிரச்சனைகள் உள்ளன. இந்த அடிப்படை பிரச்சனைகளை தயவு செய்து எமது மாவட்ட அரசு அதிபர், நிச்சயமாக அரசாங்க பதவியிலே மிக மிக உயர்வான பதவி மாவட்ட அரசு அதிபர் பதவிதான். ஜனாதிபதிக்கு சமனாக இங்கே இருக்கின்ற ஒருவர் யாழ் மாவட்டத்தில். எனவே இவற்றை எங்கட பக்கத்தில் உள்ள பிரச்சனை, தீவிர மக்களுடைய பிரச்சனை விசேடமாக கருத்தில் கொண்டும் அந்த தீவிர மக்களுக்குரிய கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்கான பல்வேறு திட்டங்களை இப்போது நான் அறிகின்றேன். எந்த அளவு சரிவல்லை என்று தெரியாது. பிரதம செயலாளருக்கு, சீஃப் செக்ரட்டரிக்கு நிறைய பணம் வந்திருப்பாங்க நிதி வடக்கு மாகாணத்துக்காக. எனவே பல்வேறு நிதிகளில் வளம் வந்துள்ளது. அந்த வளங்களை தயவு செய்து தீவிரத்துக்கு திருப்பி விட்டு தீவிரத்தை முதன்மைப்படுத்துவதன் மூலம் தீவிரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் உமது மேல மத்திய கல்லூரியில் உள்ள விடுதியிலே இருக்கின்ற எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் கனடா பழைய மாணவ சங்க தலைவரும் கூறுகின்றார், பின்னுக்கு ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டலை திருத்தி போட்டு லேடிஸ் ஹாஸ்டல் தராங்க, அதுக்கு அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி பண்றோம். ஆகவே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உணவு உடுப்பதற்கும் கல்வி வசதியை வழங்குவதற்கும் பழைய மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் விடுதியில் புனரமைப்பதற்கும் அதை செயற்படுத்துவதற்கும் நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றோம். இந்த தகவலை தங்களுக்கு பதிவு செய்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.